27, 28. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். இந்த அகஸ்டின் குடும்ப கொள்கைக்கு வருகை தந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியுடன் சொல்லிக்கொள்கிறோம். விசேஷமாக நமக்கு இருக்கிற மரியம்மா, சகோதரன் மார்வல், இவர்கள் நம்முடைய ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே சஞ்சீவ்குமார் அவரை அழைக்கவில்லை, ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்தார். நான் பிரியா இருந்தால் அவருடைய இந்த நாளில் அவர் நான் நினைக்கிறேன் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அவங்க அக்கா பிள்ளைகள் ஊழியத்தை பண்ணி அவர் அதை தான் சொன்னார். அவங்கள பயன்படுத்தி 3வது தலைமுறையினர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கற்ற இந்த குழுவை ஆசீர்வதிக்கிறோம். இதை குறித்த பாரத்தோடு செயல்படுகிற பிரதர் ஜேம்ஸ் நார்த்திக்காக தூரத்தில் இருந்தாலும் எப்படியாவது இந்த குழுவை ஒன்று இணைக்க வேண்டும். இந்த பகுதியிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஏனென்றால் நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல தகப்பன் மேலே இருந்த தரிசனம்னா அவர் ஆண்டவர் பேசி இதை செய் அது செய்யன்னு சொல்லலை. அவங்க இங்கேருந்து ராயப்பட்டாங்க போவாங்க. அங்கேருந்து எங்களுக்கு தலைமை சபையிலேருந்து கார் அனுப்புவாங்க. குடும்பமாகவே போவோம். ஒரு வாட்சனை சர்வீஸில் இந்த தபால்பட்டி டேர்னிங்கில் போகிற பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் காயம்லாம் இல்லை. அப்போ அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றி, இந்த இடத்துல நமக்கு ஒரு சபை இருந்தால் நல்லமா. அதுதான் இன்றைக்கு பேசுவதை பார்க்குறோம். சித்தப்பா அவர்களும் இந்த தகப்பனோடு கூட சேர்ந்து இந்த பகுதிக்கு வந்தாங்க. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தில் போல சைல சித்தப்பா அவருடைய மகள் நம்மளோட இருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் பிரியா சித்தப்பாவுடைய மருமகன் மான்சிங் அவர்கள் இவருடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். யூடியூப்பில் இருக்கிறது. அதற்கு முன்பதாக டைட்டஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது இன்னும் அப்லோட் பண்ணவில்லை, சீக்கிரம் பண்ணல. ஆகவே உங்களை நான் வாழ்த்தி இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஏதாகிலும் ஒரு காரியங்களில் பங்கு பெறும்படியாக நான் உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே தனி இங்கே இருக்குப்பா உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேன். 2 விதமான கூட்டத்தை பற்றி இந்த சங்கீதக்காரன் ஆசானுடைய சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேன். கடைசியாக சொல்றாரு, எனக்கோ என்னை பொறுத்து மட்டும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நல்லது. இப்போ தூரமாக போகிறது இல்லை, சமீபமாய் ஆண்டவரை தேடினார். ஆபிரகாம் தேவனை சமீபமாக தேடின மனுஷன். தூரம் விட்டு போகிறது ஒன்று தேவனோடு இருக்கிறது. என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், அப்படி இல்லை. என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ரெண்டு தான். இதுக்கு இடைப்பட்ட நடு காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவரை நாம் இந்த கடைசி காலத்தில் சகோதரர் பாரப்பட்டு இந்த ஜபங்களை எல்லாம் சொல்லி ஜப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுத்தோம்.
இது பூமியினுடைய இந்த கடைசி காலங்களில் இருக்கிறது. நாம் இப்போ இந்த 10 விரல்கள் கொண்ட ஒரு ராஜ்யம், கடைசியாக பொன் தலை, வெண்கலம், வெள்ளி, படிப்படியாக குறை, இரும்பு, சில கீழே பாதி களிமண் பாதி இரும்பு. அப்போ அதனுடைய தரமும் குறைந்து தான் இருக்கும். பொன் நல்ல உயர்ந்த கடைசியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலம்தான். எது நடக்கும்? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இதில் தேசத்தில் உண்மை இல்லை, அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது, நீதி இல்லை, நியாயம் இல்லை. இப்போ இந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் தேவனோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை அண்டிக் கொண்டிருப்பது, அவரை கிட்டி சேர்வது நலமான காரியம். இப்போ தூரமான போகிற காரியங்களில் நம்ம பார்க்கும் பொழுது மத்தியில் அந்த எட்டகுமாரன் சம்பவத்திலே நாம் அதை பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் 11லேருந்து. லூக்கா 15. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போவான். தகப்பனை விட்டு, தன் சகோதரனை விட்டு, குடும்பத்தை விட்டு அவன் தூர போக விரும்பினான். தூரமாய் போன இந்த வாழ்க்கையில் எல்லா பணம்லாம் செலவழித்து கடைசியில் அவன் அங்கே பாருங்க 15வது வசனத்தில், அந்த தேசத்து குடிகளில், அதாவது ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை இந்த சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறான், அந்த மனுஷனோட ஒட்டி கொண்டான். இதுதான் அண்டிக்கோடு. அப்போ ஃபெலோஷிப் இல்லை ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது. தேவனை விட்டு தூரமாய் போய் இன்னொரு எஜமானம் இருக்கலாம், ஒரு எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியோ இருக்கலாம், அந்த மனிதனோட ஒட்டி போனான். அவனை என்ன பண்ணாரு? பன்னி மேய்க்க. தகப்பனுடைய வீட்டில் ஆஸ்திகள், வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே தூரமாய் போய் தன் இஷ்டம் போல, தன் மனம் போல ஜீவித்த இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார். அப்பொழுது அவர் நினைவு கூறுகிறார். அவனுக்கு புத்தி தெளிந்த போது 17வது வசனத்தில், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய் பாவரிக்கை செய்து அவன் எழுந்து புறப்பட்டு வந்தான் தகப்பன். ஆனால் அந்த தகப்பன் இவன் எப்பொழுது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை கண்டு, அப்பொழுது அவன் தகப்பன் அவனை கண்டு அவனை முத்தம் செய்து கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். இதுதான் தகப்பனுடைய அன்பு. நம்முடைய தேவனுடைய அன்பு. மகன் பரிசுத்தர் சொன்னது போல, தூரமாய் நான் சென்ற போதும் பாடல் ஆண்டோடைய அன்பு நம்மை கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரணம் மனம் திரும்பி மீண்டும் அவர்களை வர வேண்டும். அவரை விட்டு தூரமாய் போனோம்னா சோரம் போடும்.
இயேசு வாழ்ந்த காலத்தில் சீஷர்கள் சில பேர் கூட்டமாக போயிட்டாங்க. இப்போ இந்த 12 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? பேதுரு தான் சொல்கிறார், ஜீவ தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் உங்களை விட்டு எங்கே போவோம்? இந்த வார்த்தை தான் இன்றைக்கும் நம்மை நிலைநிறுத்துகிறது. இந்த வார்த்தை தான் நம்மை நிரப்புகிறது. இந்த மாறாத இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாலும் வல்லமை பொருந்ததாலும் இருக்கிறது. ஆகவே அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. இப்போ அந்த தகப்பன் அவனுக்கு என்ன செய்கிறான்? தன் ஊழியக்காரனை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை, ஒரு அதிகாரம், அவன் எழுந்து போன அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அவனுக்கு வஸ்திரம் கற்பிக்கப்பட்டான். மோதிரம், பாதரட்சி, இதெல்லாம் ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து. அவன் நினச்சி வந்தது வேலைக்காரனாக இருக்கலாம், காலந்தள்ளிலாம். எனக்கு வேண்டியது சாப்பாடு தானே, சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுருக்கான். பண்ணி சாப்பிட்ற உணவு தான் அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். மனம் திரும்பி வரும்பொழுது அவன் தகப்பன் அவனுக்கு விருந்து பண்ணுகிறார். கொழுத்த கன்றை அடித்து அவருக்கு விருந்து செய்கிறார். வேதாந்தத்தின்படி பீஃப் தான் வந்து காஸ்ட்லி. அந்த சப்ஜெக்ட் போல அப்போ கொழுத்த கன்றை அடித்து விருந்து வைக்கிறார். அப்பொழுது இந்த குமாரன் மரித்தான், காணாமல் போனான். மீண்டும் திரும்ப தூரமாய் போயிட்டான். மனம் திரும்பினான், புத்தி வந்தது, மறுபடியும் தகப்பு நேரத்தில் வந்துட்டான். அவ்வளோதான், சேஃப். அவரை அண்டிக் கொள்வது பாக்கியம். இன்னொரு சம்பவம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7வது வருஷம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பண்ணி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். சீஷருங்க சொல்கிறாங்க, இது வீண் செலவு, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி. அது 200 பணத்துக்கு இல்லை 300 பணமான்னு தெரியல. ஒரு ஆண்டினுடைய வருமானம், ஒரு நாளைக்கு ஒரு பணம். அதை வந்து கல்யாணத்திற்காக அதை வைத்திருப்பார்களாம். ஆனால் அது எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சிரசின் மேலே ஊற்றினார். மாத்திரம் இல்லை, தன் முடியினால பாதத்தை துடைக்கிறான். அதுக்கப்புறம் முத்தம் செய்கிறான். ஓயாமல் முத்தம் செய்தால் என்று எழுதப்பட்டது. இப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, தரித்திரர்களுக்கு இதை கொடுக்கலாமே. ஆண்டவர் சொல்கிறார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கையாக இருக்கிறது. இந்த செய்கை, அதாவது தேவனை எப்படி அண்டிக்கொள்ள முடியும், எப்படி அண்டிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 2ல் கடைசி வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இந்த காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும். முத்தம் செய்கிறதுனா அன்பு செய்கிறது.
இந்த ஸ்திரீயானவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுடைய பாத்திலே, தேவனுடைய சிரசிலே ஊற்றி அன்பு கூர்ந்தாள், பாதத்திலே முத்தம் செய்கிறாள். நம்மை விட்டு எங்கே போவோம்? நம்மை விட்டு தூரமாய் போனவர்கள் சோரம் போனார், தாண்டி கொண்டவர்கள் வாக்கியவான். அடுத்ததாக சங்கீதம் 57 தாவீதினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கலாம். 57:1 எனக்கு இரண்டும் தேவனே, எனக்கு இரண்டும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மற்றும் ஒரு சிட்டையின் வெளியிலே வந்து அடைவேன். இங்க வந்து ஜெபம் பண்றார். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உன்னை ஆன்மா, என் ஆத்மா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கிரங்கள், எதிரான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அவர் வந்து அவருடைய செட்டையின் மறைவில் வருகிறார். அவ்வளோதான், இன்னும் க்ளோசர், டிராமி நியரர் நியரர் என்று பாட்டு பாடுறாங்க. இன்னும் கிட்டி சேர செட்டையின் மறைவிலே வந்து தஞ்சம் போகிறார், அண்டிக் கொள்கிறார். ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனை அண்டிக் கொள்கிறோம். தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் நம்ம ஆண்டவரை அன்பு செய்கிறோம். அது ரெண்டாவது, அவரோடு நாம் உறவாடும், அவரோடு நாம் பேச வேண்டும். நாம் அவரோடு பேசுகிறது ஜெபம், அவர் பேசுறதை கேட்கிறது வேதவாசி. இது ரெண்டும் ரெண்டு கண்கள். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. இது ரெண்டும் இல்லைன்னா பெயரளவில் தான் கிறிஸ்தவர்களாக வாழும். தேவனுடைய சித்தம் எப்படி அறிவது? தேவன் எழுதி வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். அதை குறித்து எல்லா குறித்தும் தேவனுடைய சித்தம் வேதத்தில் இருக்கிறது. தேவனுடைய சித்தம்னா தேவன் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார். வேதத்தை ஜெபம் பண்ணணும், ஜெபித்து அவர் அண்டிக் கொள்றார். இந்த கோழி குஞ்சு, பெரிய கோழி குஞ்சுகள்லாம் சுற்றி இருக்கும், பறந்து மேலே வரும். ஒரு சத்தம் போடும். சத்தம் போனால் சுற்றிலும் இருக்கிற அந்த குஞ்சுகள்லாம் வந்து செட்டையும் உள்ளே போகும், அவ்வளோ சேஃபாக இருக்கும். அதுபோல் நம்ம சுற்றிலும் விக்கிரங்கள் இருக்கிறது. வரும் காலங்கள் எல்லாமே எதிரான சூழ்நிலைகள் தான். நமக்கு இந்த தேசத்தில் நம் அந்நியர்களும் பரதேசிகள் தான். இது சொந்த தேசம் அல்ல. அதெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் மாறுகிறது. ஆகவே இந்த கொடிய காலத்திலே நாம் அவரை அண்டிக் கொள்ளணும். எப்படி அண்டிக் கொள்வது? ஜெபத்திலே அவரை அண்டிக் கொள்ளணும். ஜெபித்து ஜெபித்து அவர் கிட்ட சேர வேண்டும். அவர் குரல் கேட்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக லூக்கா 19வது அதிகாரம் கடைசி வசனம் 48வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொள்கின்றபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள். இங்கே வந்து ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவர் சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் வடிக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகளை உன் கண்ணில், இந்த நகரத்தை பற்றி ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். அடுத்தது அங்கே இருக்கிற அந்த தேவ ஆலயம், அந்த ஆலயத்தை வந்து பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லறையாக்கினீர்கள். இப்போ இப்படியாக அவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை
அண்டிக் கொண்டார்கள். இப்போ இஸ்ரேல் மக்கள் செய்தது என்ன காரியம்? 1 சாமுவேல்ல சாமுவேலுடைய காலத்தில் ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை அடிமைத்தனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டாந்து சுதந்திரத்தை கொடுத்து பாதுகாப்பாய் மேன்மையாய் உலகத்தில் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள், நீ என் சம்பத்து, என்னுடைய பொக்கிஷம் என்றெல்லாம் சொல்கிறேன். நான் இன்னைக்கு மற்றவங்கள பார்க்குறேன், அவங்களுக்கெல்லாம், ஏன்னா அந்த காலத்தில் பெலிஸ்தியர் இருக்காங்க, அவங்களுக்கு ராஜா இருக்கிறாங்க, எகிப்தில் பார்வோன் இருக்காரு. அவங்கள மாதிரி எனக்கு நீ என்ன தள்ளலப்பா, உன்னை தள்ளலை, என்ன தான் தள்ளிட்டான். ஆனாலும் சொல்கிறார் ஆண்டவர், தம்பி சொன்னது போல, ஆவி என்று என்னை தள்ளவே மாட்டார். ராஜாவை ஏற்படுத்தி ராஜாவை கொடுத்துட்டார். பிரச்சனை வருது அங்கே. சரி, ராஜா சவுல் வந்து யுத்தங்களை நடத்துவார். அப்போ கூட ஆண்டவர் துணை செய்கிறார். அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கறதுக்கு ஆண்டவருடைய துணை. அப்படியே விட்டு போல, சரி இவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளலை, அவங்களே சொந்தமாக ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டாங்க. ஆண்டவருடைய அன்பு பெரியது. துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்பவில்லை, அவன் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ அவனுக்கு சொல்லு என்று சொல்கிறாங்க. ஆகவே இந்த நாளிலே அவர் ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனம், இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருக்கு செவி கொடு. ஆண்டவரோடு ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவரை அண்டிக் கொள்ளணும். இப்போ இந்த ஆசாம் வந்து இந்த இடத்துல அவர் சொல்ற காரியம், இவருடைய பிரச்சனை என்னன்னா, முதல் வசனத்தில் சொல்றார், சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார், ஆனால் என் கால்கள் தள்ளாடுகளுக்கும் என் அடிகள் சறுக்குவதற்கு. முதல் வசனத்தில் நல்லா இருக்கு. ரெண்டாவது ஏன் இந்த நிலைமை ஆச்சுன்னா, அவர் என்ன பண்றாருன்னா, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கிறேன். அக்கம் பார்க்கலாம், கொலீக்ஸ், எதிர் வீட்டுக்கார், நெய்பர்ஸ், அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க உயர்ந்திருக்கிறாங்களே, அவங்க காரியங்கள்லாம் வாய்க்குது அப்படின்னு சொல்லி அவர் மனதில் நினைத்தார். பார்த்தீங்கன்னா, மரணம் வரைந்தும் அவர்களுக்கு இடுக்கணில்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது, பேசிக்கொண்டே வருகிறார். அப்புறம் அதெல்லாம் பேசின பிறகு 16 இதை அறியும்படிக்கு யோசித்து பார்க்கிறேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய். அப்போதான் உணர்வு வரும்.
என்ன பண்ணுறாருன்னா, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறது. அவங்க கண்டிஷன் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய முடிவு என்ன? முடிவு என்ன? நீ யுகமாக காலங்காலமாக, இப்போ அடுத்தது வருகிற காலம் உபத்திரவ காலம், ரகசிய வருகை, அப்புறம் பகிரங்க வருகை, 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் என்லெஸ் நித்திய வாழ்வு. இதற்காக தானே உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன். நீ என்னை விட்டு இறைமையால் சொல்றல, என்னை விட்டு நீ தூரமாக போகிறதுக்கு என்னத்தை என்னிடத்தில் கண்டாய். வெடிக்குள்ள பாத்திரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் வியாகுலப்பட்டார். இந்த ஜனத்தை குறித்து அதிகமாய் ஆண்டவர் மனங்க அசந்தார். அப்போ இந்த சூழ்நிலையில தான் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் பொழிவது போல ஆண்டவரே விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வி, இப்படியாக என் மனம் கசந்தது, என் உளுந்திரியங்களில் குத்துண்டேன். நான் காரியம் என்பதான் நான் ஃபூல், நான் ஒரு மூடன், ஒரு மிருகம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் மயக்கம் தெரிஞ்சின மாதிரி இருக்குது. அந்த ஒரே ஆனாலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன்ப்பா. என் வலது கை நீர் பிடித்திருக்கு தாங்குதே, ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிழ்வில் ஏற்று. இந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்றாரு, உண்மை விட்டு தூரமாய் போனவர்கள் நாசம் அடைவான், விட்டு சோர போகிற அனைவரையும் சங்கரிக்கு. எனக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த மாலை வேளையிலும் நம்ம வாழ்கிற கடைசி காலத்தில் நாம் தேவனை அண்டிக் கொள்ள, தேவனை கிட்டி சேரணும். ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணம். தேவன் சொல்லதை அப்படியே கீழ்ப்படுகிறார். தன்னுடைய சொந்த பிள்ளை கொடுத்து பலி கொண்டு அவன் ரெடி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தன்னுடைய ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டு வா வந்தான். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொண்டார். அதுபோல அதுதான் தேவனை அண்டி அல்லது சமீபமாய் தேடுகிறது. ஆகவே இந்த மாலையிலும் கூட சகோதர சகோதரிகளை நாம் உணர்வு வேண்டிய காரியம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவளை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியமான, அவை அண்டிக் கொண்டவர்களுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.